ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட். சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டில் இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா பேட்டில் ஃபீல்டு. இந்த திரைப்படம் இல்லை நான் 2024 இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இட்டாலியன் எடுத்து திரைப்படமுங்க. திரைப்படத்தின் டேரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா கியானி அமிலோ. திரைப்படத்தின் ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ் கியானி அமிலோ அண்ட் ஆல்பர்டோ டாரகிலோ. இந்த திரைப்படம் கார்லா பேட்ரியார்கா அவங்க எழுதிய புத்தகத்தில் தழுவப்பட்டதுங்க. இந்த திரைப்படத்தில் அலேசா டோ போர்ஷி குலியோவும் முதன்மை கட்டத்தில் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கேப்ரியல் மொண்டேசி ஸ்டெஃபோனோவா ஒரு சப்ளைங் ரோல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஃப்ரெட்ரிகா ரொசலினி ஆனாவா அவங்களும் ஒரு சப்ளைங் ரோல் பண்ணியிருக்காங்க. சரிங்க, பேட்டில் ஃபீல்டு என்ன மாதிரி கதைக்களம் பார்ப்பாங்க. இந்த கதைக்களம் நடக்கிறது எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்டாலியில் முதலாம் உலக யுத்தம் அந்த 1914 1918 நடக்குது இல்லைங்களா. அது 1918 எண்டில் உலக யுத்தம் முடிய போகுது. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்டாலியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போரோட வார் ஃப்ரண்ட்டில் போயிட்டு அடிபட்டு ரொம்ப சஃபர் ஆகி வர எல்லாருக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இடத்துல யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொய்லோ அண்ட் ஸ்டெஃபனோ 2 பேர் இருக்காங்க. அவங்க மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் 2 பேர் டாக்டர்ஸ். ஒரு 2 பேருமே சின்ன சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனோ என்ன பண்ணுறாருனா அப்படி வரவங்கள வந்து பார்த்திங்கன்னா அவன் உடம்பு சரியானால் எப்படியாவது அவனை சரி பண்ணி அவனை மறுபடியும் வந்து வார் ஃப்ரண்ட்டுக்கு அமுச்சு விட்டுணும் அப்படின்றது தான் இவரோட பாயிண்ட். இதில் கலியோ என்ன பண்ணுறாரு சொல்லி பார்த்தீங்கன்னா அவனுக்கு விருப்பமே இல்லை. அவன் வந்து பயப்படுறாங்க, நான் இனிமேல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அலறான். எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க என்ன அப்படின்னு சொல்லி அலறான். ஆனால் அவனை இவரு ரெடி பண்ணி அனுப்புகிற ஸ்டெஃபனோட வேலை, இவங்களோட வேலையை தான் ஸ்டெஃபனோ தான் பண்ணுறாரு. பட் வேறாஸ் கலியோ அந்த சஃபரிங்கை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறாரு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அவனுக்கு வந்து அவன் நாளைக்கு போக முடியும் வாருக்கு அப்படின்னா அவனை எப்படியாவது அவன் கையில் ஏதாவது அடிப்படை வச்சோ இல்லை சில கண்ணில் ஏதாவது சில அதாவது வந்து அவனை வேறு மாதிரி சஃபரிங் கொள்ளாக்கி அவனை வீட்டுக்கு அனுப்புறதுக்கான முயற்சியில் மேற்கொள்கிறார். ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா வெவ்வேறு மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் அந்த இடத்துல. இப்போ என்னென்னா கலியோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு கட்டத்தில் வந்து கலியோன்னு தெரியாமல் வேறு ஒருத்தரை வந்து கண்டுபிடிச்சி அவனை வந்து கொல்றாங்க. ஸோ இது மாதிரி வந்து கலியோ ஹெல்ப் பண்ண ஒருத்தனை. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கலியோ தனக்கு வந்து கில்ட்டில் உள்ளே போகிறான். அப்போது ஆனா வந்து 2 பேர் ஸ்டெஃபனோவோட கேர்ள் ஃப்ரெண்ட். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலியோ பண்ணுறது சரியாக தவறான்ற பாயிண்ட் புரியாமல் ஒரு இடத்துல அவ்வளோ நிற்கிறான். பட் இதில் பியூட்டி எங்கே வருதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கலியோ ஒரு இடத்துல இந்த விஷயம் பண்ணதுனால வேறு ஒரு இடத்துக்கு அவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறான். ஸோ பண்ண அப்புறமா கலியோவுக்கு என்ன ஆச்சு, ஸ்டெஃபனோ அவனோட இதில் தீர்க்கமாக நின்னானா அண்ட் ஆனா 2த்துக்கும் ஒரு குழப்பத்தில் எது கரெக்ட் முடிவு பண்ணால் போன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல படம் தான் பேட்டில் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக பேசுகிற கோர் பிளாட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாடு வந்து இன்னொரு நாட்டு மேலே போர் தொடுத்து வாரில் வெற்றி அடைகிறதுக்கான விஷயத்தை பார்க்குற நீங்கள் சொந்த நாட்டில் இருக்கிற மக்களை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறீங்க, எந்த அளவுக்கு ஹெல்த் கேர் கொடுக்குறீங்கன்ற கேள்வியை முன்வைக்கிறது தான் பேட்டில் ஃபீல்டோட கோர். அது முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இதோட நடந்த ஒரு கதை அதை உண்மையாகவே நடந்த ஒரு கதையை இந்த ஆங்கிளில் இந்த வெட்ட வெளிச்சமாக சொல்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் வேணும். அதை வந்து நிஜமாகவே டேரக்டர் வந்து கியானி அமிலோ வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மோர் தென் த வார் சஃபரிங்கை தாண்டி நம்ம வந்து எபிடெமிக்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம் என்பது நாம் இந்த தலைமுறைக்கு நமக்கு தெரியாது கிடையாது. கொரோனா எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் அப்போது ஒரு ஸ்பானிஷ் ஃப்ளூ அவுட் பிரேக் ஆகி வரும்போது அதை கண்டுக்காமல் எல்லாருமே வாரில் ஜெயிக்கணும்னு போயிட்டால் மக்களை யார் கண்டுப்பாங்கன்ற ஒரு கேள்வியே ரொம்ப ஆழமாக இந்த படம் வந்து முன் வச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. மிக முக்கியமாக கலியோவை பண்ண அலெசாண்ட்ரோ போர்ஷியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சட்டில், ரொம்ப சாஃப்டான ஒரு டாக்டர், ரொம்ப நல்லவன். அந்த ரோலை வந்து ரொம்ப அழகாக பிரமாதமாகவே அவர் பண்ணியிருந்தார். அதே மாதிரி ஸ்டெஃபனோ பண்ண கேப்ரியல் மொண்டேசியோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க, எண்ட் ஆஃப் த டே ஆர்டர்ஸ் என்ன வருதோ அதை நான் ஃபாலோ பண்ணுவேன், நான் நாட்டுக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்ற ஒரு பாயிண்டில் இருக்கான் இல்லைங்களா. ஒரு பேட்ரியாட்டிக்கில் நான் நாட்டுக்கு வந்து சிறந்தவனாக இருப்பேன். பட் ஆனால் பண்ணுறது வந்து சரியாக தவறா என்பது வந்து செகண்டரி. பட் அந்த ஒரு கேரக்டரை வந்து முன்னிறுத்தி பண்ண இடத்துல வந்து சொல்கிறேன் வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஆனோவா பண்ண ஃப்ரெட்ரிகா ரொசலினியோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பட் மிக முக்கியமாக கியானி அமிலோ சொல்ல வந்தது ஒன்று தான், இந்த படத்தில் இந்த கோர் தான் அங்கே பாயிண்ட். இன்னொன்று இந்த படத்தில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் சின்ன பாயிண்ட்ஸ், சின்ன விஷயமா ஒரு போரில் வந்து ஒருத்தர் ஃப்ரண்ட்லேருந்து இங்கே வரும்போது வார் ஃப்ரண்ட்லேருந்து இங்கே வரும்போது அவன் என்ன மாதிரியான ட்ராமாஸ்குள்ளே போகிறான் அப்படின்ற சின்ன விஷயங்களை வந்து ரொம்ப அழகாக வந்து அனலைஸ் பண்ணியிருந்தாங்க.
மோர் தென் கோயிங் தேர் எனக்கு சஃபரிங் கொடுங்கன்னு கேட்குற இடங்களாக இருக்கட்டும். ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஒரு மென்டல் மாதிரி ஒரு கேரக்டர் வரும். ஸோ அவங்க வந்து மென்டலி டிசேபிள் மாதிரி காட்டுவாங்க. பட் அந்த கேரக்டர் வந்து வேற ஒரு இடத்துல என்ன வேலை செய்யுது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அது ஒரு இடத்துல வந்து வேறு மாதிரி பூதாகரமாக வெடிக்கிற மாதிரி சின்ன விஷயங்கள் எல்லாம் அந்த ஸ்க்ரீன் பிளே கொண்டு வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருந்தது நான் சொல்லுவேங்க. பட் இன்னும் கொஞ்சம் ஹிட்டிங்காக பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற உணர்வு படம் பார்த்து முடியும் போது ஏற்பட்டாலும் எடுத்துக்கிட்ட கதைக்காலத்துக்கு டேரக்டர் ஒரு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கோல்டன் லைனுக்கு வந்து நாமினேட் ஆகிருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் பேட்டில் ஃபீல்ட் படம் பாருங்கள். ஒரு நல்ல படத்தை பற்றி திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ இல்லை ரீஜனல் சினிமாவோடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.